வணக்கம், நான் அக்ரிவால்லேருந்து உங்கள் முத்துசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப் கட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாப் கட்டர் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக அக்ரிவாலில் ஏன் நீங்கள் ஒரு சாப் கட்டர் வாங்கணும் அப்படிங்கிறக்கான ஒரு 5 காரணத்தை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அக்ரிவாலில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே சாப் கட்டர் வாங்கினீங்கனாலுமே இந்த ஒரு 5 முக்கியமான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் சாப் கட்டர் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலே நம்ம சாப் கட்டருக்கு மட்டும்தான் அக்ரிவாலில் தான் நம்ம FMTT அப்ரூவல் வந்து வச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, டெஸ்ட் ரிப்போர்ட் நம்மளோட சாப் கட்டர் வந்து என்ன குவாலிட்டியில் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமோ அதே தரத்தில் இருக்கா அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வாங்கக்கூடிய ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட். ஸோ தமிழ்நாட்டிலேயே சாப் கட்டருக்கு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ அடுத்து ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா, ஸோ மற்ற மார்க்கெட்டில் லோக்கலில் கிடைக்கக்கூடிய சாப் கட்டர் வந்து கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா செதுக்கிட்டு விழுகும், அதுக்கப்புறம் தோகை எல்லாமே அப்படியே விட்டுரும். ஸோ நம்ம சாப் கட்டர் என்ன அப்படின்னா, கட்டிங்கில் ஒரு கொஞ்சம் கூட ஒரு தீவனத்தை கசக்கிறதோ இல்லை இது கட்டிங் வந்து செதுக்கிட்டு போகிறதோ இல்லை தோகை அப்படியே விடுறதோ எதுவும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு கட்டிங் சைஸ் வந்து கொடுக்கும். ஸோ அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கியர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து சில ஆடு வச்சிருக்கலாம், மாடு வச்சிருக்கலாம், எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கட்டிங் சைஸ் எனக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சில் நறுக்கணும் இல்லை 3/4 இன்ச்சில் நறுக்கணும் அப்படின்னா அந்த கட்டிங் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய கியர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நாலாவது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மோட்டார் வந்து 3 HP 2200 RPM கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த சின்ன மிஷினுக்கு வந்து 2200 RPM 3 HP கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவுட்புட் நமக்கு வந்து மணிக்கு வந்து 1 டன் வந்து அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 3 HP 2200 RPM கொடுத்துருக்கோம். ஸோ 3 HP 2200 RPM கொடுக்குறதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 3 HP அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், இது வந்து பவர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கூட இருக்கும் அப்படின்னு. அப்படி தான் கிடையாது. இது வந்து மொத்தமாலே 13 ஆம்ஸ்ல தான் நம்ம வந்து மோட்டர் வந்து கன்சியூம் பண்ணும். அடுத்து அஞ்சாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சாப் கட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் தான். ஸோ நம்ம ஒரு சாப் கட்டர் வாங்குறதுல முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம அக்ரிவால் சாப் கட்டரை பொறுத்த வரைக்கும் 4 பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 பிளேடுமே ஹை கார்பன் ஸ்டீலில் தான் வந்து மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பிளேடுக்குமே டபுள் சைட் ஷார்ப்னஸும் கொடுத்துருக்கோம். எதுக்காக வந்து டபுள் சைட் ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேடோட லைஃப் வந்து ஒரு 2 வருஷம் வருது அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதுசாக பிளேட் மாற்றணும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு தேவையில்லை. நம்ம இதே பிளேட் வந்து திருப்பி மாட்டிக்கலாம். ஸோ அப்போ ஒரு சாப் கட்டர் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பிளேட் வந்து மினிமம் உங்களுக்கு 4 வருஷம் வரைக்குமே லைஃப் வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹை கார்பன் ஸ்டீல் அப்படிங்கிறனால தேய்மானம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அப்போ இது எந்த மாதிரியான தீவனத்தையெல்லாம் கட் பண்ணல அப்படின்னா, நம்ம வந்து வரசோளத்தட்டு, பச்சை சோளத்தட்டு, மல்பெரி குச்சி இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து கட் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, ஹை கார்பன் ஸ்டீலில் வந்து நம்ம ரொம்ப டெம்பரிங் ஹார்டனிங் பண்ண பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு சாப் கட்டர் வாங்குறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போய் ஒரு சாப் கட்டர் வாங்குறீங்கனாலுமே நான் சொன்ன இந்த 5 முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய கம்பெனியில் இந்த 5 விஷயத்தையும் கேளுங்க. என்னன்னா, உங்கள்கிட்ட டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, நீங்கள் என்ன மாதிரியான மோட்டர் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணணும், என்ன பிளேட் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, கியர் சைஸ் கொடுத்துருக்கீங்களா, என்னோட வந்து எந்த தீவனத்தையும் வந்து கசக்காம ப்ராப்பராக கட் பண்ணி கொடுக்குமா. ஸோ இந்த 5 காரணத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். எதுக்காக நான் இதை 5 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அக்ரிவாலோட நோக்கமே ஒரு விவசாயி வந்து தற்சார்பு நிலைக்கு மாறணும். ஸோ தற்சார்பு நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து உற்பத்தி செலவையெல்லாம் குறைச்சி வேஸ்டேஜை குறைச்சி ஒரு விவசாயத்தில் தானே ஒரு 5 ஏக்கர் 2 ஏக்கரா விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா, பெரிய ஒரு ஆட்களோட எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விவசாயி ஒரு 2-3 மிஷினை வச்சுட்டு தானே வந்து விவசாயம் செய்யணும். ஸோ அப்படி ஒரு நிலைமைக்கு வரும்போது மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி வந்து விவசாயத்தை லாபகரமான முறையில் வந்து செய்ய முடியும். ஸோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய விவசாயத்தையாவது காப்பாற்ற முடியும். ஸோ இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒரு எந்த மிஷினை சொன்னாலுமே நம்ம அக்ரிவால்ட் வந்து ஒரு நல்ல மிஷினை வந்து விவசாயி கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற குறிக்கோளாக இருக்கும். ஸோ அதே போல் அதில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் விவசாயி தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு சாப் கட்டர் நீங்கள் எங்கே போய் வாங்கினாலுமே நம்ம அக்ரிவாலில் இருக்கக்கூடிய இந்த 5 ஸ்பெசிஃபிகேஷனுமே நீங்கள் வாங்கக்கூடிய சாப் கட்டரில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்குங்க. நன்றி.